ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்டா டீமன் லோட் இந்த இதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையை இது ரொம்ப அருமையான அனிமே. இது வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போன ஃபஸ்ட்டில் நிலாவை கட்டுறாங்க, அப்புறமா ஏதோ ஒரு வீடை கட்டுறாங்க. அந்த வீடியோக்குள்ளே ஏதோ ஒன்று போனால் அங்கே யாரோ படுத்துருக்காரு. அதை போய் ஒரு ஆள் எழுப்புறாரு. என் உயிர் கடவுளே நீ உன்னை பாருன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறாரு. அதுக்கு 2-3 பேர் இதுக்குள்ள வரதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, சகோதரருக்கு கூடிய அதிகாரம் இல்லை, இவன் இப்படி இங்கே வந்தான்னு சொல்லி ஓடி வராங்க 2-3 பேர். அப்போ இவன் சொல்கிறான், பார்த்து 10 வருஷமான முகத்தை நீ பாரு என் சகோதரன்னு சொல்லி. அப்புறமா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்துருக்க கூடாது, இது வேற இடம் சொல்ல அவர் எதுக்கு இறந்து இருப்பார். என்னடா இறந்தவர் இதுக்கு கூட இப்போ இது காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா அதில் அங்கே டியூஸ்டே இருக்கு. அவர் பெரிய ஒரு ஆள், அதான் அவன் பேர்த்து காய்ச்சிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு கோவம் இவன் மற்றாக்களுக்கு போட்டு அடிக்க தொடங்கிடுறான். ரொம்ப நான் ஃபைட் பண்ணுறான். அப்படி பவராக இருக்கு அவனுக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லானவனாக இருக்கான். உடனே எல்லாரையும் கொண்டறிஞ்சிடுறான். எல்லோரும் பயத்தில் திரும்ப ஃபைட்டு போக எல்லாரையும் கொண்டறிஞ்சிட்டு அங்கே பார்க்குறான். அவன் அப்படியே செத்துதான் அடிப்பான். அப்புறமா ஒருத்தனை புட்டிக்கு கழுத்தை போட்டு நெவிச்சு அப்படியே கொல்றான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிராட்டுக்கிறான். எல்லாரும் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கான். அப்புறமா தான் அவன் முகத்தையே காட்டுறாங்க. ரொம்ப பொண்ணுமை தான் இருக்கான் அவன் அப்புறமா தான் இறந்தவர் படுத்துக்கிட்டு இருப்பார். அப்படியோ இறந்தமை தான் இருப்பார். அப்புறமா எல்லோரும் பார்த்துக்கிட்டு கத்துவார். அப்புறமா தான் நினைச்சு பார்ப்பாங்க 2 பேர் அங்கலையும் இங்கலையும் ஒரு மனுஷனுக்கு பின்னால் இருந்த மாதிரி. அப்புறம் மஞ்சளை காட்டுவாங்க. ரொம்ப நம்ம பைத்துட்டு போட்டு எல்லாரையும் கொண்டு வெறித்தனமாக கொண்டு இருப்பான். அப்படி பவர்ஃபுல்லாக இருப்பான் பாருங்க அவன். இதுக்கு அவன்ற ஃபேஸ் எல்லோரும் பார்த்துக்கோங்க. இவன் தான் அது இப்போ கொலை பண்ணிட்டு இருக்கிறது. அப்படியோ நம்மளையும் பார்க்குற மாதிரி காட்டி அப்படியோ டீமன் லோட்னு இந்த எபிசோடை தொடங்குறாங்க. அப்புறமா எபிசோட் தொடங்கினோடனே ஒரு ஃபைட் பேத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று டீமன்ஸ் ஒன்று வருது. அதை எல்லோரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இடத்துல எல்லாம் தீ பற்றிடுது. அப்புறமா அங்கே காட்டுறாங்க ஒரு சிட்டி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் போவாங்க. அப்போ ஒரு பொண்ணு வரது பார்த்து போல் எல்லோரும் பயந்து போத்துருவாங்க. யாரா அப்போ இதுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுருவாங்க. எல்லோரும் பார்த்துட்டு கடவுளாட்டம் வழங்குவாங்க. அப்புறமா பார்த்து அந்தாக்கிறதுக்காக அந்த பொண்ணு எல்லோரும் பார்த்துக்குவாங்க. இவ தான் அது. உடனே எல்லோரும் கடவுளை கும்பிட்டு இருப்பாங்க. அப்படி அழகான இருப்பான் அதைத்தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான் ஆள். அப்புறமா தேங்க்யூன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு அப்படி இருப்பான் ஆள். அந்த இடத்துலையே அவ்வளோ அழகான பொண்ணு அவள் தான். நாங்கள் அதான் எல்லோரும் போய் அவங்கள்ட்ட கதை கேட்டு இருப்பாங்க. அப்புறமா கதை கேட்டு அதே மாதிரி இருக்க போக்கில் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும். இடையில ஒரு குண்டை போய் தாவுல கதை கேட்டோடனே அவன் கீசி கத்தி யாரா பையன். உடனே அவன்ற பேண்ட்டை பிடிச்சிக்கிறியோ இழுத்துட்டு இப்போ அவனு ஒரு வழியில் நம்மளுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனும் ஓடுவான். இவன் இழுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் சோரின்னு சொல்லுவான். அப்புறம் அவன் ஓன்னு சொல்லுவான். அப்புறமா அவள் அடிச்சுட்டு போட்டு அவனை ஓடுவான். அவனுக்கு பேண்ட்டு கீழே போய்த்துருங்க. அதை உயர்த்திக்கிட்டு நிற்பான் சிரிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமா அவன் சந்தோஷமாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தா இந்தியாவில் ஒருத்தர் நடந்துக்கிட்டு வரான். அவன் தான் அந்த அப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்த ஃபைட் பண்ண அந்த இவன் தான் இது. அப்புறமா பார்த்தா அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு போகிறான். இவன் கண்டுக்கலாம் கூட இல்லை. அப்புறமா அதை கேட்கவும் அவன் இதுக்கான உனக்கு வேணும்னு சொல்லி போட்டு கொடுக்குறான். அதை இவன் வாங்குறதுக்கு அது இது கதைச்சி அது இது செஞ்சு ஒரு 2 பேரும் கதைச்சி அவங்களுக்கு அங்கால அவங்கள கதைச்சி அதுக்கு அவன் அங்கலை மாதிரி கதைச்சி அப்படியே மாறி கதைச்சிக்கிட்டே கொஞ்சம் கூட்டாளி மாதிரி போயிட்டு அப்புறமா அப்புறமா அவளுக்கு பின்னால் 3 பேர் வருவாங்க. அவங்க பார்த்து ஆசைப்பட்டு பிடிச்சி இழுத்துடுறாங்க உள்ளே. என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றுவா. அப்புறமா 2 பேருக்கும் இதயத்தில் பூ பூக்க ஆரம்பிக்கும். காதலிப்பாங்க 2 பேரும். அப்படி பண்ண மாதிரியே இவோக்கு கோவம். உடனே அவனுக்கு இடிச்சு விட்டு போட்டு ஓட பார்க்குறா. இவன் இப்படி பண்ணுறான்னு இவனோட சேரப்படுறன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு இவன் என்னடாப்பா இப்படி பண்ணுறான்னு சொல்லி போட்டு அவனு பார்க்க பயந்து கத்திடுறா என்னடாப்பான்னு சொல்லிக்கிட்டு. அப்புறமா 2 பேர் அவன் உஷுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சத்தம் படம் முடிக்கிறியா. அப்புறமா எட்டி பார்க்குறாங்க. அவனை நிற்கிறான் 3 பேரும். இவன் தான் இப்போ அவள் காப்பாற்றிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு அடிச்சிச்சா அதுக்கப்புறமா காப்பாற்றுறதுக்கு ஐடியா போட்டுச்சான் எப்படியோ காப்பாற்றுறேன்ட்டு. அப்புறமா ஓடி போகிறான் அவன் எங்கேயோ அவன்கிட்ட பவரை யூஸ் பண்ணி. அப்போ கத்திக்கிட்டேச்சா என்னடாப்பா என்னை விட்டு போட்டு வருறேன். அப்புறமா ஏதோ ஒரு பறவையை காட்டுறாங்க. அந்த பறவையை பறந்துக்கிட்டு வைத்துட்டு இருக்கு எங்கேயோ. அப்போ பார்த்தா பறவை வர டைமில் அவனோட 3 பேரையும் பார்த்துட்டு போவாங்க அது. அப்போ எப்படி யார் எங்கே இருந்து வந்தானோட அதான் இவன் விசாரிக்கிறதுக்கு அந்த பறவையை விட்டுச்சான். அப்புறம் அவனோட பற்றியும் காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறமா அப்படியோ காய்ச்சி இது செஞ்சுக்கிட்டு மேலே இருந்த அந்த கிராமத்தில்
கிராமத்தை பார்ப்பான். அந்த கிராமத்தை பார்த்துக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியோ காய்ச்சி 3 பேர் இருப்பாங்க. அவங்களோட காய்ச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியோ காய்ச்சிக்கிட்டு இருக்கப்போக்குள்ள இவன் அப்படியோ காய்ச்சி இவன் ஏதோ கேட்டதுக்கு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனை அப்புறமா ஒருத்தனை காட்டுவாங்க. அவன் திண்டுக்கிட்டே இருப்பான். அப்படியே திண்டுக்கிட்டே இருப்பான். அப்புறமா அடுத்தவனை காட்டுறாங்க. அப்படியே அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் ஒரு விசில் ஒன்று அடிக்கிறான். அப்போ அந்த பறவை திரும்ப பறந்துக்கிட்டு அவன்கிட்டே வருது. அப்போயே பார்த்தா பறவை அந்த பறவை வந்து அவனுக்கிட்டே நிற்கி அப்போ அவன் 3 பேர் நிற்கிறாங்க. அப்படியோ அந்த பறவைக்கிட்ட ஏதோ ஒன்று காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தா சிட்டிக்குள்ளே காட்டுவாங்க. ஒரு அரண்மனையை காட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளுக்குள்ளே அந்த இதை காட்டுவாங்க. ஒரு ட்ரெஸ் மேலே. அப்புறமா பார்த்தா நம்ம ஹீரோயின் வேணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு அப்புறமா எடுத்து ஒவ்வொன்றா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருப்பாவோ. அப்படியே ட்ரெஸ்ஸையும் எடுத்து கட்டலான்னு சொல்லிக்கிட்டு கட்டிடுவா. அப்படியே வச்சு செஞ்சு கட்டிக்கிட்டு எங்கேயோ போகிறதுக்கு அப்படியே ரெடி ஆயிடுவார். ஃபுல்லாக ரொம்ப மாசாக நின்றுக்கிட்டு இருப்பாவோ. எல்லாம் அப்படி அழகாக இருப்பாவோ. அதை எல்லோரும் இப்போ பார்த்தா அவன்கிட்ட சரி கதை முடியுது. அப்படி தான் அவன் ரெடி ஆகிட்டு இருக்கா. சரி அதுக்கு இப்போ பார்த்தா ஒரு கடையை காட்டுறாங்க. அந்த கடைக்கிட்டே அவள் வந்து நிற்கிறா. அதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய்.